ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு பதிவு போடுங்க மேடம்னு நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க. குழந்தையின்மைன்றது இன்னைக்கு நிறைய அதிகமாயிட்டே இருக்கு. எப்பயிலேருந்தோ இருக்கு. ஆனாலும் இப்ப திருமணம் ஆன உடனே குழந்தை பெத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப அதிசயமான, அபூர்வமான செயலாவே போயிடுச்சு. நேச்சுரலா கன்சீவ் ஆகுற நெறைய பேரு ட்ரீட்மெண்ட் போய் தான் கன்சீவ் ஆகுற சூழ்நிலை அப்படின்றது இருக்கு. சில பேருக்கு 20, 25 வருடம் கழிச்சு கூட குழந்தை எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்க ட்ரை பண்ணிட்டோம். எல்லாத்தையும் விட்டாச்சு. இப்ப இந்த வாழ்க்கைய அக்செப்ட் பண்ணிட்டு வாழ முடியல. மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்றத கேட்கிறேன். ஆனாலும் இந்த வாழ்க்கைய வாழ்ந்து தான் ஆகணும். குழந்தை இருக்கு, இல்ல குழந்தை இல்லாத தம்பதிகள். ஆனா மொத்தத்துல கடவுள் எல்லாருக்குமே வாழ்க்கைய அளந்து தான் குடுத்திருக்காரு. அதாவது குழந்தை இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல அத வளர்த்து, ஆளாக்கி, பிறகு அதன் மூலமா வர கஷ்டத்தையும் அந்த தம்பதிகள் அனுபவிக்கிறாங்க தான். குழந்தை இல்லாதவங்க அந்த நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு கஷ்டத்தையும் வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிறாங்க தான். சில பேரு குறைகளோட பிறந்த குழந்தைய அந்த வாழ்நாள் முழுக்க வச்சு வளர்த்துக்கிட்டும் கஷ்டப்படுறாங்க. மொத்தத்துல கடவுள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல கஷ்டங்கள அளந்து வச்சிருக்காரு தான். ஆனா அது எந்த கஷ்டம் அப்படின்றத சூஸ் பண்றது நம்ம கையில இருக்கு. ஆனா இந்த குழந்தைன்ற விஷயம் நம்ம கையிலயே இல்ல. சோ இந்த குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்காட்டினா வாழ முடியாதா? அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன அ ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான தம்பதி கொஞ்சம் பிசினஸ்ல வந்து லாஸ் ஆயிட்டேன் அப்படின்ட்டு ஒருத்தர் கவுன்சிலிங் வந்திருந்தாரு. 65 வயது இருக்கும் அவருக்கு. அவருடைய மனைவிக்கு 60 வயது இருக்கும். 2 பேர்கிட்டயுமே பேசிட்டு இருக்கும் பொழுது, குழந்தை இருக்கா? உங்களுக்கு எத்தன பசங்க? அவங்கள கல்யாணம் பண்ணி குடுத்துட்டீங்களான்னு கேள்வி கேட்கும் பொழுது, நாங்க சிறு வயதிலே திருமணம் பண்ணும்போதே, நாங்க வந்து குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த வயதான தம்பதி சொன்னாங்க. என்ன காரணம் ஐயான்னு அவர்கிட்ட நான் கேட்கும் பொழுது, அவர் சொன்ன விஷயம் கொஞ்சம் என்னையும் யோசிக்க வைத்தது. ஆ என்ன சொன்னாரு அப்டின்னா, "நாங்க வந்து நல்லா சம்பாரிக்கிறோம். தொழில்ல நான் பெரிய ஆளா இருந்தேன். இப்பதான் இந்த லாக்டவுன் சமயத்துல கொஞ்சம் லாஸ் ஆனேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துக்கலாம் அப்டின்னு வந்தேன். எதனால குழந்தை பெத்துக்கல அப்டின்னு கேட்கும் பொழுது, நம்ம வந்து இந்த உயிர் ஜீவிச்சு இந்த உலகத்துக்கு வந்ததே கஷ்டப்படுறதுக்கு தான். எதனா ஒரு கஷ்டத்த வாழ்நாள் முழுக்க நம்ம அனுபவிக்க போறோம். ஸோ நம்ம மூலமா ஒரு உயிர ஜீவிக்க வச்சு, அது பொறந்ததுலேருந்து அது வாழ்ற கஷ்டத்தையும் பார்த்து, அத இன்னும் கொஞ்சம் கஷ்டத்த நான் ஏத்துக்கணுமா அப்படின்னு நானும் என்னுடைய மனைவியும் பேசி முடிவெடுத்து, குழந்தைன்ற ஒரு விஷயம் நமக்கு வேண்டாம். நம்ம இந்த வாழ்க்கைய வந்து சிறப்பா வாழ்வோம். இந்த கொடுத்த வாழ்க்கைய கஷ்டங்கள ஏத்துக்கிட்டு, அனுபவிச்சுக்கிட்டு, அத எவ்வளோ சமாளிக்க முடியுமோ வாழ்ந்து கழிச்சிடுவோம். அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னாரு. அதாவது இன்னைக்கு குழந்தைன்னு ஒரு விஷயம் பொறந்து, அது இந்த வாழ்நாள வாழ்றதுக்காகவே எல்கேஜிலேருந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு. காலையில ஸ்கூல் கிளப்புறதுல இருந்து, அவங்க 8 ஹவர்ஸ், 9 ஹவர்ஸ் ஸ்கூல்ல இருக்கிறதுல இருந்து, இன்னைக்கு வந்து வாழணுன்றதுக்கே அவங்க வந்து படிச்சாகணும். அடுத்த ஸ்டெப் வந்து சம்பாரிச்சாகணும். சம்பாரிக்க விஷயத்த திரும்பி குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணி ஆகணும். சோ ஒரு ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ 2மே ஒரே மாதிரியான கஷ்டங்கள அனுபவிச்சு தான் அந்த வாழ்க்கைய ஒவ்வொரு நாளுமே அடுத்தடுத்த கட்டம் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்ப அதுக்கு பொருளாதாரம் ஈட்டுதல்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்படின்றப்போ ஏதோ ஒரு கஷ்டம் நம்மள்ட்டேந்து உயிர் ஜீவிச்சு பொறக்கக்கூடிய உயிரு கஷ்டப்படுறத நம்ம பார்க்கிறது அத விட கஷ்டம். ஏதோ ஒரு கஷ்டம் அதுவும் அனுபவிக்க தானே போகுது. மனுஷ ஜென்மமா பொறந்து. அதனால நான் அத வந்து தவிர்த்துட்டேன் அப்படின்னு ஒரு சமாதானம் சொன்னாரு. ஆனாலுமே அவர் சொன்னது கொஞ்சம் யோசிக்க தான் வைத்தது. அ எப்படி இருந்தாலும் மனுஷனா பொறக்கிறவனுக்கு எந்த லெவல்ல நீ பணக்காரனா இருக்கியா? குடும்ப சங்கீதமா இருக்கியா? எப்படி எல்லாமே உனக்கு வாழ்க்கையில கிடைச்சுட்டா? கிடைச்சவனும் எதனா ஒரு அதிருப்தியில தான் இருக்கான். கிடைக்காதவனும் ஏதோ ஒரு அதிருப்தியில தான் இருக்கான். ஆனா, எங்க நிறைவு பெறது அப்டின்னா, கிடைச்சவனுக்கும் சரி, கிடைக்காதவனுக்கும் எந்த ஒரு நாள், நிமிஷம் இந்த வாழ்க்கைய நான் நிறைவா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வாழ்க்கையில கிடைச்சது எல்லாம் போதும். இந்த வாழ்க்கைய இந்த மனப்பக்குவத்தோட இத ஏத்துக்கிட்டு, இத விட பெரிய கஷ்டம் வராமலும், கஷ்டம் வந்தாலும் அத தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு இந்த வாழ்க்கைய நான் கொண்டு போனா போதும்னு நினைக்கக்கூடிய மனநிறைவு உள்ள மனிதனால தான் திருப்தியா அந்த வாழ்க்கைய வாழ முடியுது. சோ குழந்தை இல்லாதவர்கள், இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மனநிறைவு
அந்த வாழ்க்கையில இருந்தா மட்டும் தான் அந்த நிறைவான குடும்ப வாழ்க்கைய வாழ முடியுதுன்னு சொல்றேன். ஸோ நிம்மதி அப்படின்றது எல்லாமே கிடைச்சிடுறதாலயும் வந்துடுறதில்ல. கிடைக்காம போறதுனாலயும் வந்துடுறதில்ல. ஸோ உங்களுக்குள்ள தம்பதிகளா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி, அந்த வாழ்க்கையில இந்த கஷ்டத்த இத விட தாங்கக்கூடிய கஷ்டம் வந்தாலும், அதற்கான மனப்பக்குவத்த நம்ம வளர்த்துக்குவோம். இந்த வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் கிடைச்சிருக்கோ, அத நிறைவா இந்த வாழ்க்கைய நம்ம 2 பேரும் சமாதானம் பண்ணி கொண்டு போகும். அத தவிர்த்து குழந்தை இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு நினைச்சா, நெறைய குழந்தைகள் அப்பா, அம்மா இல்லாத குழந்தைகளும் இருக்கு. அத தத்தெடுக்கிறதுக்குன்றது ஒரு பெரிய மனப்பக்குவம் வேணும். மன தைரியம் வேணும். அத செய்து கூட சரி பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. சோ வாழ்க்கைய வாழ்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம தான் அத தேடி போறதில்ல. சோ நம்ம மனநிறைவுன்றது நம்ம கையில தான் இருக்கு. நன்றி.